Hi friends, Megala சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து மல்லிப்பூல மாலை மாதிரி எப்படி தொடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். நான் வந்து மல்லிகைப்பூ எடுத்திருக்கேன். உள்ள வந்து கொஞ்சம் மிக்சிங்கா வச்சு கட்டுறதுக்காக நான் வந்து சின்ன சின்ன ரோஸ் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நூல் வந்து நம்ம வந்து பெரிய நூலை எடுத்துக்கிட்டு அதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி ஒரு 2 பூ வச்சு கட்டிடுங்க. நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிட்டு இப்போ அந்த நூலை வந்து உங்கள் கையில் சுற்றிக்கோங்க. ஒரு 2 பக்கம் நூலில் வந்து ஒரு சைடு நூலை வந்து உங்கள் கையில் நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு இப்போ பூவை வந்து அப்படியே இப்போ நீங்கள் நாட் போட்டிருப்பீங்க இல்லையா, அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பிட்டு நூலை கையில் நல்லா சுற்றிட்டு உங்கள் ஆள்காட்டிய விரலில் வந்து நல்லா அந்த நூலை டைட்டாக பிடிச்சி கட்டிக்கங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஆள்காட்டி விரலில் ஒரு மல்லிகை பூவை வச்சு கரெக்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வர நூல் வந்து கரெக்டாக பூவோட தண்டுக்கு கீழ்ப்பக்கம் வரணும். இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கிட்டிங்கன்னா தான் பூ வந்து விழுகாது. நல்லா தண்டை வந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் நூலை உங்கள் ஆள்காட்டி விரல் மேலே நூலை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பூவோட தண்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக பூவோட தண்டுக்கு கீழே வரணும். அப்போ தான் பூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நல்லா நான் கட்டுறதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக தண்டுக்கு கீழ்ப்பக்கம் வரணும் நூல் வந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக நீங்கள் சுற்றி கட்டிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பூ கரெக்டாக ஆள்காட்டி விரல் மேலே நூலை வச்சுக்கிட்டு பூவை வந்து கரெக்டாக அந்த ஆள்காட்டி விரல் மேலே நூலும் இருக்கணும், பூவோட தண்டும் இருக்கணும். ஒரு சுற்றி கரெக்டாக பூவோட தண்டுக்கு கீழ்ப்பக்கம் கொண்டு வரணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நூலை. இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு மல்லிகைப்பூ கட்டிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் குட்டி ரோஸ் இருக்கு இல்லையா, நம்ம இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கும். இதை வந்து அதே மாதிரி தான் கரெக்டாக நூலை வந்து ஆள்காட்டி விரல் மேலே வச்சுட்டு பூவோட தண்டை வந்து நமக்கு ஆள்காட்டி விரல் மேலே நூல், அதுக்கு மேலே தண்டு, கரெக்டாக தண்டையும் நூலையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் பண்ணி கரெக்டாக அந்த பூவோட தண்டுக்கு கீழ்ப்பக்கமாக வர மாதிரியே நூலை எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி கட்டுங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பூ, கொஞ்சம் டிசைன், அந்த ரோஸு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பூ வந்து வச்சு நீங்கள் கட்டிக்கிட்டே வரலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து கோல்டு, அடுத்து ரெட்டு, அடுத்து கோல்டுன்னு அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான கலர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாருங்கள், நான் இப்போ இன்னொரு ரவுண்ட் வந்து ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட நம்ம ரோஸில் அந்த மாதிரி பெட்டல் இது வச்சு கட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும், ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். மற்ற பூங்களையும் வச்சு கட்டிக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கலர் பூ வச்சு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் நல்லா மல்லிகைப்பூவையும், நம்ம வந்து மல்லிகைப்பூ மட்டும்தான் கட்டணும்னு இல்லை, ஜாதி முல்லை, முல்லைப்பூ, காக்கடாப்பூ, அந்த மாதிரி எல்லா பூலையுமே வந்து இந்த மாதிரி மாலை மாதிரி நீங்கள் தொடுக்கலாம். நான் வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கலர் ரோஸ் வச்சு கட்டியிருக்கேன். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மல்லிகைப்பூ மட்டும் வச்சு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டினோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்.